ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி என்ன ரீடிங் வருதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஜெனரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. ஸோ தட் ரீடிங்குள்ளே போகலாம். இன்றைக்கான ரீடிங் என்ன வருதுன்றதை பார்ப்போம். உங்களோட ஃபஸ்ட்டு கார்டாக பார்க்கும்போது ஒரு சில பிரச்சனையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த பிரச்சனை முடிவுக்கு வருமா வராதா அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷனில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ எப்போ பார்த்தாலும் சுற்றி பிரச்சனை தான். பிரச்சனை இல்லாத நாட்களே இல்லை. மன ரீதியாக ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி பிரச்சனைக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரிலேஷன்ஷிப் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதனால இப்போ பிரிஞ்சிருக்கீங்க. நோ கான்டாக்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்து பண ரீதியாக ஒரு சில பிரச்சனையை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வேலை மாற்றம் பண்ணணும், இடமாற்றம் பண்ணணும் அப்படின்ற ஒரு கன்ஃப்யூஷனில் இருக்கீங்க. ஏன்னா வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு இடமாற்றம் வேண்டும் அப்படின்ற ஒரு ஃபோக்கஸோடு ஒர்க் பண்ணிகிட்ருக்க மாதிரி தெரியுது. ஸோ ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களே, எந்த ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா? படிப்புக்காண்டி ஏதாவது வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்களா? கேரியருக்காண்டி ஏதாவது புதுசாக ஏதாவது ட்ரை பண்ண காத்துட்ருக்கீங்களா? மீன்ஸ் வேலை வாய்ப்பு, படிப்பு, நியூ படிப்பு ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுற படிப்பே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுற ஜாப்பே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ இது கடந்த காலத்தை விட்டுட்டு இப்போ இனிமேல் வர காலங்களுக்குரிய ஃப்யூச்சரை பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இனி வர காலங்களில். ஸோ முன்னாடி இருந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வந்துடும். ஒரு கிளாரிட்டியோட முடிவு எடுப்பீங்க. ஸோ ஒரு அதிகமான ஒரு யோசனைகள் அதிகம். நீங்கள் செய்கிற ரைட்டா தப்பா அப்படின்ற உங்கள் இன்ஸ்டியூஷனை நீங்கள் நம்புறதே கிடையாது. எப்பயுமே அடுத்தவங்க சொல்கிறத கேட்குறதே உங்களுக்கு வேலையாக போச்சுன்ற மாதிரி இந்த கார்டோட இது தெரியுது. ஸோ நீங்கள் இன்ஸ்டியூஷனை நம்புங்க. ஸோ அடுத்தவங்கள டிஸ்கஸ் பண்ணாமல் நீங்கள் உங்கள் இன்ஸ்டியூஷனை நீங்கள் நம்பினாலே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்களுடைய யோசனைகளும் சரி. ஸோ யார்கிட்டையாவது உங்கள் பிரச்சனையை நீங்கள் சொல்லாதீங்க. உங்கள் பிரச்சனைங்க சொல்ல சொல்ல உங்களுக்கு திருப்பி திருப்பி அந்த பிரச்சனை தான் வரும் தவிர்த்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த பிரச்சனை தீர போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் பிரச்சனையை சொல்ல 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 உங்களோட அது பிரச்சனை பெருசாக தான் ஆகுது தவிர்த்து அடுத்தவங்கள்ட்ட சொல்கிறதுனால அது முடிய போகிறது கிடையாது. ஏன்னா நீங்கள் சொல்கிற ஆள் ரைட் பர்சன் கிடையாது. கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள், யார்கிட்ட எதை சொல்லணும்னாலும். ஸோ ரொம்ப நாள் தூக்கம் இல்லாமல் இருக்கீங்க. எப்படிடா இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றது? எப்படிடா இந்த வேலை தேடுறது? எப்படிடா அந்த நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது? நமக்கு நமக்கு கிடைக்கக்கூடியது கிடைக்குமா? கிடைக்காம போயிருமோ? ஒரு பயம், ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாத ஒரு பயம். அந்த மாதிரி எந்நேரமும் நைட்டில் தூக்கம் இல்லை. நைட்டில் ஃபோனை பார்த்துக்கிட்டு ஒரு மாதிரி தூக்கம் இல்லாத மாதிரியே இருக்கீங்க. ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கீங்க. ஒரு ஃபியர் வருது. என்னென்னா நமக்கு ஒரு ஃபைனான்ஷியல் இன்செக்யூரிட்டி இல்லாத மாதிரி ஒரு ஃபியர் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் அந்த இந்த பிரச்சனைகளை பார்க்க போய் தான் இந்த அளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் ஒரு சில விஷயங்கள் என்ன பண்ணோம்னா, மெடிடேஷன் பண்ண கற்றுக்கோங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்ட்ரெஸ், அந்த ஆன்சைட்டி குறைஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காகவே. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாரிட்டியான முடிவுகள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பயம் வேண்டாம், பயத்தை விட்டுருங்க. பயந்தீங்கன்னா எந்த வேலையும் நடக்காது. தைரியமாக போல்டாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னன்னு தெரில, ஸ்வாடாக வருது. ஸ்டக்காக இருந்த விஷயத்த
எப்படி புதுசா ஆரம்பிக்கிறது தான் உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருக்கு. உங்க ஸ்ட்ரெஸ்ஸையும், உங்கள நீங்க வந்து கிளென்ஸ் பண்றதே பெரும்பாடா இருக்கு. கொஞ்சம் வந்து நீங்க நீங்க ஸ்டெப் எடுக்க ட்ரை பண்ணுங்க. நீங்க அதுலேருந்து வெளிய வந்தா தான் உங்களுக்குரிய நல்லது நல்லது கிடைக்க வேண்டியது வந்து நல்லது சீக்கிரமா கிடைக்கும். ஸோ நீங்களே இப்போ ப்ரெஷரா ரொம்ப டென்ஷனாவே இருந்தீங்கன்னா, அது கிடைக்கிறது கூட கிடைக்காம போயிரும். ஸோ அதுலேருந்து வெளிய வரதுக்கு ட்ரை பண்ணுங்க. அது வந்து உங்களுடைய முன்னேற்றத்துக்கு, உங்களோட லைஃப்ல குரோத்துக்கு ரொம்ப முக்கியம். நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். ஸோ இத்தன நாளா ஒரு டெவில் கிட்ட மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. அந்த டெவில் வந்து ஃப்ரெண்டா இருக்கலாம், ஃபேமிலிக்குள்ள இருக்கிற பெர்சனா இருக்கலாம். ஸோ அந்த டெவில பத்தி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். இல்ல இனிமே தெரிய வரும். ஸோ யார் உங்கள வந்து உங்களுக்கு கெடுதல் நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு. நீங்க புரியாம ஒரு சில விஷயத்த அவங்கள்ட்டயே போய் டிஸ்கஸ் பண்றதுனால தான் உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, நீங்க சொல்றத கேட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட குளாசிப் பேசுறாங்க. ஸோ குளாசிப் பேச, பேச, பேச உங்களுக்கு நல்லாவே இருக்காது. அந்த மாரி ஒரு பெர்சன வந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து இப்படியே நீங்க வந்து கன்டின்யூ பண்ணி பேசிட்டு இருந்தா ஃப்ரெண்டு, ஃபேமிலி அப்படின்னு நெனச்சு நீங்க பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி அடுத்த ஸ்டெப்ப எடுத்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஸோ எனக்கு இந்த கார்ட பார்க்கும்போது, ஸோ உங்களுக்கு நல்லா தான் இருக்கு. நீங்க ஒரு நல்ல பெர்சன் தான். நீங்க நல்ல ஒரு குட் பெர்சனா இருக்கீங்க. அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றக்கூடிய பெர்சனா இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல. ஏன்னா வந்து உங்கள்ட்டருந்து ஹெல்ப்ப வாங்கிட்டு தான் போறதுக்கு ரெடியா இருக்காங்க தவிர்த்து, உங்களுக்கு யாரும் ஹெல்ப் பண்றதுக்கு இல்ல. ஸோ நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நமக்கு நல்லாருக்கும்னு நீங்க நெனைக்க, பட் அவங்க யாருமே வந்து உங்களுக்கு நல்லது நெனைக்கிறது கிடையாது. அவங்க அவங்க வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்கள பத்தி கெடுதல் தான் நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா வந்து எல்லாரும் 100% நம்புறது வந்து ஒரு தப்பான விஷயம். அ ஒரு சில பேர் இருக்காங்க. நான் இல்லன்னு சொல்லல. நல்லவங்க இருப்பாங்க. பட் அத நம்ம வந்து தெளிவா வந்து ஆளுக யாருன்றத கண்டுபிடிக்கிறது பெரும்பாடா இருக்கு. ஸோ, அதனால வந்து ஒரு குட் பெர்சன் யாரு என்னன்றத பார்த்துட்டு பேசுங்க எதையுமே. பாருங்க, நான் சொன்னேன் ஹார்ட் பிரேக் ஆயிருப்பீங்க. நெறைய ஹார்ட் பிரேக்கு. ரொம்ப பெயின்ஃபுல்லா, ரொம்ப சேடா தான் இப்போ வரைக்கும் நீங்க இருந்துகிட்டு இருக்கீங்க. ஃபைனான்ஸ் ரீதியா உங்க போட்ட மணி ஸ்டக் ஆயிருச்சு. லாஸஸ், கேரியர் ரீதியா ஃபெயிலியர். ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ பிரச்சனைகள் வந்து கூட இருக்கிற நெகட்டிவ்னால தான், கூட இருக்கிற பெர்சன்ஸ்னால தான். ஸோ அவங்கள வந்து விட்டு விலக ட்ரை பண்ணுங்க. நீங்க ஹார்ட் பிரேக் பண்ணிட்டு பண்ணா அடுத்தவங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆகும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, உங்கள ஹார்ட் பிரேக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து உங்கள நீங்க நல்லா இருக்கணும்னு நெனச்சீங்கன்னா, நீ ஹார்ட் பிரேக்கா நடந்துக்க வேண்டிய சிச்சுவேஷன் தான் நீங்க அமையும். ஸோ அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ இத்தன பிரச்சனை இருந்தாலும் உங்க முன்னோர்கள் சப்போர்ட்டு, உங்களோட குலதெய்வத்த சப்போர்ட் நெறையா இருக்கு. ஸோ அதனாலேயே வந்து அந்த பெர்சன பத்தி உங்களுக்கு கண்ல காட்டிக் குடுத்துரும். ஸோ நீங்களே நெனச்சிருக்க மாட்டீங்க. இப்படிலாம் இந்த மாரி பெர்சன்ட்ட நம்ம பேசாம இருப்போமா? அப்படின்னு நீங்க நெனச்சிருக்கவே மாட்டீங்க. பார்த்தீங்கன்னா, இனி வர காலங்கள்ல அப்படிப்பட்ட பெர்சன்ட்ட நீங்க பேசாம தான் இருக்க போறீங்க. உங்க குலதெய்வம் உங்கள காப்பாத்தும். உங்க குலதெய்வம் உங்கள காப்பாத்தும். ஏன்னா வந்து, இப்போ இருக்கிற தற்சமயம் வந்து பிரச்சனைய தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பட் அந்த 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 ஒரு சில பெர்சன்ஸ்னால தான் நீங்க வந்து இந்த மாரி கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு கோவம் வரும். ரியாலிட்டிய சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா, இந்த மாரி ஒரு பெர்சன்ட்ட வச்சுக்காத, நல்லதில்ல, அவங்க நல்ல பெர்சன் கிடையாதுன்னு சொல்லி. அதுவும் அவங்க மேலேயே நீங்க சண்டை போட்டிருப்பீங்க. ஸோ கொஞ்சம் கவனமா உங்க லைஃப் நல்லா இருக்கணும்னா, நீங்க ஒரு சில பேர அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ப்ராப்ளம் எண்ட் ஆக போது. ப்ராப்ளம் எண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் நெறையா இருக்கு. வேர்ல்டு கார்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா வந்து அந்த ப்ராப்ளம் ஃபுல்லா எண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் சொன்ன விஷயத்த வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சுக்கோங்க. யார்ட்ட எத சொல்லணும்? உங்களுக்கு யார் நல்லது நினைக்கிறாங்கன்றத கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க.
கூட இருக்கிறவங்க ஒரு சில பேர் வந்து உங்கள பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. உங்கள பத்தி தப்பா நினச்சுக்கிட்டே உங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்க ஹெல்ப்ப வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் அதில கவனமா இருங்க. ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்றத பார்ப்போம். சூஸ் அ நியூ டைரக்ஷன். ஸோ இது வந்து நீங்க வேலை வாய்ப்புக்கு தேடினாலும் சரி, ஏதாவது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, பட் நீங்க வந்து ஒரு நியூ டைரக்ஷன் நீங்க வந்து கெட் மோர் இன்ஃபர்மேஷன். அந்த நியூ டைரக்ஷனில் கூட நீங்கள் வந்து ஒரு மோர் இன்ஃபர்மேஷனை வந்து நல்லா விசாரிச்சுட்டு தான் நீங்கள் அந்த இதுக்கு போகணும். சக்ஸஸை பார்க்க போகிறீங்க, ஒரு ஹாப்பினஸை பார்க்க போகிறீங்க. எஸ், நீங்கள் ஒரு சக்ஸஸ் தான் பார்க்க போகிறீங்க. நீங்கள் பண்ணுற காரியம் வெற்றி அடையும். ஸோ இதான் உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பாய். டேக் கேர்.